இனியன் நல்லபடியா பொறந்தா வந்து பூஜை குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முனியப்பன் கோவில்ல அப்பா வேண்டியிருந்தாரு. அதுக்காக தான் இன்னைக்கு காலையிலேயே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். இனியன் தூங்கிட்டு இருந்த கேப்ல தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் செஞ்சுட்டு இருந்தேன். அவன் முழிச்சுட்டான் பாதியிலேயே. அதுக்கப்புறம் அவன உட்கார வச்சுட்டு மத்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் போய் அவன தூங்க வச்சா தான் குளிக்க முடியும். எப்படியோ அவன் தூங்கிட்டான். நானும் குளிச்சு கிளம்பி கோவிலுக்கு போயிட்டேன். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கண்ணா வந்தாங்க. கண்ணா வந்ததுக்கப்புறம் பூஜைக்கு குடுக்க வேண்டிய அமௌண்ட்ட குடுத்துட்டு, சாமி சாப்பாட வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தோசை ஊத்தி குடுத்தேன் கண்ணனுக்கு. நான் வந்து சாமி சாப்பாட சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் வேலை இருந்தது. கண்ணன் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கூடயே இனியன படுக்க வச்சுட்டு, நான் வந்து மத்த வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். வீட வந்து யாராவது இருந்தாங்க அப்படின்னா மட்டும் தான் என்னால கிளீன் பண்ண முடியுது. தனியா வந்து எந்த வேலையும் என்னால பண்ண முடியல. ரெஸ்ட் ரூம் போ முடியல. இங்கேருந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கிச்சன் வர முடியல. ஒரு பொருள மேல இருந்து கீழ எடுத்து வைக்க கூட முடியல. இனியன் குப்புற விழுந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். ரொம்பவே கொஞ்சம் தனியா இருக்கிறது கடுப்பாகுது. பட் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பழகிக்கலாம்.